அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்ஸலாம் வலைக்கும் வணக்கங்கள். என்னதான் இந்த தமிழ்நாட்டில் நடக்குதுங்க. இதற்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் ராஜீவ் கொலையாளிகள் விடுதலை ஆன உடனே ஓடி போய் கட்டி அணிச்சு வரவேற்பு கொடுத்தாரு. அவர் கூட்டணி கட்சியை சேர்ந்த டோல் முருகன் என்னடான்னா ஒரு மேடையில ஏறி மத்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. சமீபத்தில் சீமா என்ன சொல்றாருன்னா நான் கோயம்புத்தூர் பாஷா கிட்ட நீண்ட நேரம் உரையாடி இருக்கிறேன்றாரு. எல்லாத்துக்கும் மேல திருமாவளவன் எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு போட்டுக்கிறாரு. அது மக்கள் பார்வைக்கு. அதாவது என்ன போட்டிருக்காருன்னா, கால் நூற்றாண்டுக்கும் மேலாக சிறையில் தனது வாழ்வை பறி கொடுத்தவர் கோவை பாஷா அவர்கள். அவர் மட்டுமின்றி அவர் மகன் சித்திக் உள்ளிட்ட உறவினர்கள் சிலரும் சிறைப்படுத்தப்பட்டு வாழ்வை இழந்தனர். இஸ்லாமியர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக தனது குடும்பமே சிறைப்படுத்தப்பட்ட நிலையிலும் அவர் மனம் தளராமல் கொண்ட கொள்கையில் உறுதியாக குலையாமல் நெஞ்சுரத்தோடு வாழ்ந்தவர். ஒரு கைதியாகவே மரணத்தை தழுவினார் என்பது வேதனைக்குரியது என்றாலும் அது ஒரு வரலாற்றாக அமைந்துவிட்டது. அவரது மறைவுக்கு இஸ்லாமியர்கள் சேர்ந்த பேரிழப்பா. என்ன பேசுறாங்க இந்த திருமாவளவன்? 98 இந்தியாவை நிலக்கொலை செய்த சம்பவம். அந்த சம்பவம் கிட்டத்தட்ட 58-60 பேர் செத்தாங்க. எத்தனை பேர் பாதிப்புக்குள்ளானாங்க. இன்னைக்கு எங்களுக்கு இஸ்லாமியர்கள் சொல்றதுக்கு தகுதியா அவரால் தாங்க போச்சு. அதுல இருந்தாங்க தீவிரவாதிகள், இஸ்லாமியர்களாவே தீவிரவாதிகள் ஒரு பேர் வந்தது. இன்னும் வரைக்கும் இஸ்லாமியர்கள் சுமந்து கொட்டே வராங்க. அவர் செய்த அந்த ஒரு காரணம் தாங்க இன்னி வரைக்கும் எங்கெல்லாம் பலிகாடாக்கி இருக்குது. இதெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் தெரியாதா? யார் ஆட்சியில நடந்தது? திமுக ஆட்சியில நடந்தது. திமுக ஆட்சியாளர் தான் விடுதலை செய்யப்படுறாங்க. திமுக ஆட்சியில தான் விடுதலைக்காக போராட்டம் நடத்துறாங்க. என்ன அநியாயங்க இது? நான் கேட்கிறேன். எந்த ஒரு இஸ்லாமியரும் இது வரவேற்கலங்க. நான் கேட்கிறேன், அவர் மரணம் அடைஞ்சிட்டாருன்னா இன்னைக்கு 1000 பேருக்கு மேல ஊர்ல நடத்துறதுக்கு எதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும்? கேவலம் முஸ்லீம்கள் ஓட்டுக்காகவா? இல்ல முஸ்லீம்கள் மத்தியில நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்காகவா? அப்ப முஸ்லீம்களை இவங்க தீவிரவாதியா சித்தரிக்கிறது தான் இதுக்கு இவங்களுடைய நோக்கமா? இன்னைக்கு இந்த முஸ்லீம் இளைஞர்களை தவறான பாதையில அழைத்து சொல்ற இந்த மாதிரி ஒரு தலைவர்கள்லாம் இந்த நாட்டுக்கு தேவையா? இவங்களதான் மக்கள் தேர்ந்தெடுத்தீங்களா? இஸ்லாமியர்களுக்கு பேரிழப்புன்னு எப்படி சொல்லலாம்? எத்தனை இஸ்லாமியர்கள் அவங்களை வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அவர் பண்ண செயலுக்கு எல்லாருமே கண்டனத்தை தாங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அரசாங்கம் நினைச்சிருந்தீங்கன்னா வேன்ல ஏற்றி நேராக கபரஸ்தானுக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு ஒரு ஊர்வலம் மாதிரி நடத்திட்டு அவருமா ஒரு தேசிய தலைவர் மாதிரி சித்தரிச்சது தான் கண்டனத்துக்குரியது. இது திராவிட மாடலின் அவர் செயல்ங்க, கேடுகட்ட செயல். இந்த மாதிரி எல்லாம் பண்றதால இஸ்லாமியர் உங்களுக்கு நிச்சயமா 2026 உங்களை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த திருமாவளவன், சீமானு, இந்த வன்னியரசு, இந்த டோல் முருகன் நான் சொல்லிக்கிறேன். முதல்ல உங்க சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனை நீ தீரு. அதுக்கப்புறம் எங்களை நீ கொடப்பிடி. எங்க ஓட்டுக்காக இனிமேல் நீ வந்தனா மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை புகுத்தத்துக்கு தயங்க மாட்டாங்க. இஸ்லாமிய சகோதரர்லாம் இப்போ நிறைய விழிப்புணர்வு வந்துடுச்சு. கேடுகட்ட அரசியல் செய்யாதீங்க, நேர்மையான அரசியல் செய்யுங்க. தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும். இன்னைக்கு இந்த கோயம்புத்தூர் பாஷாவால பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் ஏகப்பட்ட பேருங்க. இன்னைக்கு கேட்டாவே இஸ்லாமியர்னா தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் சொல்லுக்கு காரணமான செயல் தான் இந்த 1900 நடந்த இந்த ஒரு சம்பவம். இதை நான் மன வேதனையோடு இங்க பதிவு பண்றேன். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஆதரவு கொடுத்த இந்த திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் தூக்கி எறியணுங்க. ஜெய் ஹிந்த்.